வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம 500 சப்ஸ்கிரைப் ரீச் ஆனதும் நம்ம ஃப்ரீ கிவ்அவே கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருந்தோம். அது எந்தெந்த விதைகள் கொடுக்க போகிறோன்றது தான் இந்த காணொலியில் நீங்கள் முழுசாக பார்க்க போகிறீங்க. முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். பாருங்கள், நம்ம செடியில் விளைவிச்ச இது போன்ற நாட்டு ரக விதைகள் தான் நம்ம இதில் நம்ம அதிகமாக கொடுக்குறோம். கொடி செடியிலிருந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளின்னு அத்தனை செடிகளுமே நம்ம மாடி தோட்டத்தில் விளைவிச்சு அறுவடை செஞ்சு அதிலிருந்து விதைகள் சேகரித்து தாங்க நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இதில் நான் 9 நாட்டு ரக வெண்டைக்காய் மட்டும் நான் உங்களுக்கு இதில் கொடுக்க போகிறேங்க. அத்தனையுமே நாட்டு ரக வெண்டைக்காய். அதை விட்டுட்டு இன்னும் கத்திரிக்காயில் 6 ரக கத்திரிக்காய். முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள். வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டம் இரண்டுக்குமே இது நம்ம பயன்படுத்தலாம். வாங்க, இன்னும் நம்ம மாடி தோட்டத்துலேயும் இருக்குது. ஸோ நம்ம அங்கே போயிட்டு அறுவடை பண்ணிக்கலாம். ஹாய் கைஸ், நான் இதை மாதிரி நிறையாவே சாப்பிட்டு இருக்கேன் கைஸ். ரொம்ப வாசனையாக இருக்குது. நீங்களும் சாப்பிடுங்க உங்கள் வீட்டில். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த கத்திரிக்காய் தான் நம்ம கிவ்அவே ஃப்ரீ கிவ்அவேல இந்த கத்திரிக்காய் விதையும் இருக்குது. இந்த விதையை எடுத்தே நான் உங்களுக்கு கிவ்அவே கொடுக்குறோம். அது விதைக்காக தான் நம்ம விட்டுருக்கோம். பழுத்துட்ருக்காங்க இவங்க. பாருங்கள், எவ்வளோ ஷைனிங்காகவும் எவ்வளோ பெருசாகவும் இருக்குது பாருங்கள். நமக்கு ஏதோ ஒரு விதை கொடுக்கணுன்றது கொடுக்குறது இல்லைங்க. எக்கச்சக்கமான நாட்டு விதைகள் நம்ம இந்த கிவ்அவேல கொடுக்க போகிறோம். 500 சப்ஸ்கிரைப் வந்த உடனே மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம மாடி தோட்டத்தில் ஒவ்வொரு விதைகளுமே பாருங்கள், அவ்வளவு செழிப்பான விதைகள் தான் கொடுக்குறோம். நீங்கள் இந்த கத்திரியை எடுத்துங்க பாருங்கள், எவ்வளோ பூக்களும் பிஞ்சுகளும் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த செடியில் தெரியுது. இங்கே பாருங்கள், இது புதினா நீங்கள் கடையில் கிடைக்கிறதா நம்ம வச்சோம். நல்லா அவ்வளோ செழிப்பாக வந்திருக்கு. நம்ம வீட்டு யூஸுக்கு போக நம்மளால் பறிக்க முடியல, அவ்வளோ புதினாக்கள் இருக்குது. பாவக்காவும் பாருங்கள், இப்போ தான் நம்ம பாவக்காய் பந்தல் கட்டியிருக்கோம். இந்த பாவக்காய் விதைகளும் இருக்குது நம்மக்கிட்ட. செடி அவரை பாருங்கள், செடி அவரெல்லாம் பக்காவாக வந்துட்டுருக்கு. உங்களுக்கு எந்த ஃபெயிலியருமே இல்லை. நம்ம செடி அவரையில் நான் உங்களுக்கு விதையும் காமிக்கிறேன் பாருங்கள், செடியில் இருக்கிற விதையோட. ஸோ அவ்வளோ அருமையாக வந்திருக்கு செடி அவரை. ஸோ தக்காளி என்கிட்ட மதனப்பள்ளி தக்காளி மட்டும்தாங்க இருக்குது. இதெல்லாம் மதனப்பள்ளி தக்காளி தான். ஸோ நான் தக்காளி கலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். உங்ககிட்ட யாருனா ஒசூர் சரௌண்டிங்கில் யாருனா தக்காளி வச்சுருக்குங்க, எதனா டிஃப்ரெண்ட் தக்காளி வச்சுருக்கீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வாங்கிக்கிறேன். என்கிட்ட மதனப்பள்ளி மட்டும்தான் இருக்குது. நான் உங்களுக்கு மதனப்பள்ளி கொடுக்குறேங்க. அடுத்ததாக பாருங்கள், கத்திரிக்காய் பொறுத்தளவுக்கு நம்மக்கிட்ட ஒவ்வொரு பாட்லேயும் ஒவ்வொரு ரக கத்திரிக்காய்ங்க. இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு ரகமான கத்திரிக்காய் தான் வச்சுருக்கோம் ஒவ்வொரு பாட்லேயும். ஸோ என்கிட்ட மொத்தம் 6 கத்திரிக்காய் இருக்குங்க. 6ல் பார்த்திங்கன்னா வெள்ளை கத்திரி, வெள்ளையில் குண்டு, வெள்ளையில் நீளம் இருக்குது. ஊதாவில் குண்டு, ஊதாவில் நீல லாங் கத்திரி இருக்குங்க. அப்புறமா வரி கத்திரிக்காயில் வெள்ளை வரி, ஊதா வரி கத்திரி இருக்குது. ஸோ இத்தனை கத்திரி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அது போக நம்ம பாருங்கள், கொத்தவரங்க நம்ம செடியில் எவ்வளோ கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இந்த கொத்தவரங்க இப்போ விதைக்க விட்டதுனால சாஞ்சிருச்சு வெயிட் தாங்காமல். ஸோ இதுவும் நம்ம இந்த இதுலேருந்து தான் விதைகள் எடுத்து கொடுக்குறோம். நம்ம செடி அவரை சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இங்கே பாருங்கள், செடி அவரையை நம்ம இந்த செடி நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். இல்லை யூடியூப்பில் பார்த்துருவங்களுக்கு தெரியும், எவ்வளோ பூக்களும் அவ்வளோ இது வருது. மறுபடியும் பாருங்கள், இது காய் முடித்து நம்ம விதைகளாக விட்டோம், சில விதைகள் எடுத்து வச்சுட்டோம். இன்னும் காயில் சரியாக, அதனால் செடியிலே இருக்காங்க. இப்போ பாருங்கள், மறுபடியும் பூக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். மறுபடியும் இது கண்டினியூ நம்ம உரம் கொஞ்சம் கொடுத்து காய்ச்ச உடனே உரம் கொடுக்கணும். உரம் கொடுத்துட்டு நமக்கு பார்த்திங்கன்னா மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் பண்ணிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு காய்ப்பு கொடுத்துட்டே இருக்குங்க. இங்கே ஒரு கத்திரிக்காய் காமிக்கிறோம் பாருங்கள். அம்மா, அந்த கத்திரிக்காய் கீழே இருக்குங்க பெரி. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் இந்த கத்திரிக்காய். ஸோ அவ்வளோ அருமையாக இருக்குது. அவ்வளோ அதேமாதிரி நம்ம கொடி வகையில் பார்த்துங்க, பீர்க்கங்காயெல்லாம் பிஞ்சு கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், பிஞ்சு
அவ்வளோ பிஞ்சுகளுமா இருக்குது. ஸோ அது இந்த பீர்க்கங்காய் விதையும் நம்ம இந்த கிவ்அவேல ஆட் பண்ணியிருக்கோங்க. இதையும் பறிச்சிக்கலாம் இன்றைக்கி. சுரைக்காய் வந்து நம்மக்கிட்ட 3 வகையான சுரைக்காய் இருக்குங்க. நார்மல் சுரைக்காய், சொம்பு சுரைக்காய், குண்டு சுரைக்காய்னு நம்மக்கிட்ட 3 விதமான சுரைக்காய் இருக்குது. ஸோ 3மே நம்ம வந்து எதனா ஒன்று தான் ஒருத்தவங்களுக்கு கொடுக்க முடியுங்க. ஸோ உங்களுக்கு அது நார்மல் சுரைக்காய் விதையாக கிடைக்கலாம், இல்லை குண்டு சுரைக்காயாக இருக்கலாம், இல்லை சொம்பு சுரைக்காய் அதுவாக இருக்கலாம். ஸோ கீரை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. கீரையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக வந்திருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இது வந்து சிவப்பு தண்டு கீரைங்க. ஸோ இந்த கீரை விதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. நம்மக்கிட்ட சிறுகீரை, அரைக்கீரை எல்லா பாட்டிலையும் கீரை போட்டிருப்போம். ஸோ இதில் உங்களுக்கு வேறு எதனா விதைகள் வேணும்னு சொல்லுங்கன்னா நிறைய இருக்குங்க. நம்மக்கிட்ட விதை போடாமல் இருக்குது. உங்களுக்கான விதைகள் நம்ம கொடுக்குறோம். செண்பகப்பூலாம் நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம வராதுன்னு நினச்சி வச்சோம். நீங்கள் பாருங்கள், டெய்லியும் எங்களுக்கு ஒரு செண்பகப்பூ கிடைக்குதுங்க. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். நீங்கள் அவ்வளோ செழிப்பாக இருக்குது. இந்த நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம பராமரித்தாவே போதுங்க, எளிமையாக பராமரித்தாவே போதும். அந்தளவுக்கு இது வந்து வெள்ளை நாகல் நம்ம சின்ன ஒரு செடியாக வாங்கிட்டு வந்து வச்சோம். எவ்வளோ பெருசாக பாருங்கள் நீங்கள், துளிர் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் புது துளிர் எடுத்து வந்திருக்கு பாருங்கள். இந்த செண்பகப்பூலையும் பாருங்கள், இப்போ இவங்க வந்து நம்ம நாளைக்கு பூத்துருவாங்க. இந்த மொக்கு இங்கே இருக்காங்க, அந்த மொக்கு நாளைக்கு பூக்கும். மறுபடியும் இது ஒரு நாள் பூக்கும். இங்கே பாருங்கள், இங்கே இது ஒரு நாள் பூக்கும். மொட்டுக்கள்லாம் அங்கங்கே மொட்டுக்களுக்கு பஞ்சமே இல்லைங்க. இந்த செண்பகப்பூ வெரைட்டி என்னன்னே தெரில. நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் நான் உங்களுக்கு பாருங்கள், ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே அவ்வளவு மொட்டுக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இந்த பூ நம்ம சீசன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம மார்க்கெட்லாம் போனால் செண்பகப்பூ இல்லைங்க, சீசன் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் மாடித்தோட்ட இந்த செண்பகப்பூவில் பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் எப்பயுமே இருக்குங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஜூலை 9th இது இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறது. இந்த டைமிலும் வந்து செண்பகப்பூவுக்கு வந்து பஞ்சமே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் லெமன் நல்லா கொத்தாக காய்ச்சிட்ருக்கு. ஸோ நம்ம ஈஸியாக மாடி தோட்டத்துலேயும் நல்லா பராமரிப்பு செய்யலாங்க. இது நான் பப்பாயா மாடி தோட்டத்தில் வளர்க்க முடியுமா இல்லையான்னு தெரிலன்ட்டு வச்சுருக்கேன். பட் வளர்ந்துட்டு தான் இருக்குது. அது கூட தான் அந்த கத்திரிக்காய் வச்சுருக்கேன். கத்திரிக்காய் எனக்கு காய்க்க ஆரம்பிச்சிச்சு. நான் ஆல்ரெடி இதுலேருந்து ஒரு 6 காய் பறிச்சிருக்கேன். ஆனால் இதில் வந்து என்னென்னா கொத்தாக காய்க்குதுங்க. பூ கூட பாருங்கள், நல்லா கொத்தாக தான் காய்ச்சிட்ருக்கு. ஸோ பூக்களும் கொட்டுறது இல்லைங்க. அதேமாதிரி மாடித்தோட்டம் பொறுத்தளவுக்குங்க நீங்கள் கண்டிப்பாக பூச்சி தாக்கல் இருக்கும். அப்போ தான் அது பூச்சி தாக்குதல் இருந்தால் தான் அது நம்ம இயற்கையான முறையில் நம்ம பண்ணுற மாடி தோட்டமாக இருக்கும். அதுக்காக அது சாப்பிட்டு போக தான் நம்ம சாப்பிட முடியுங்க. இங்கே பாருங்கள், மதனப்பள்ளி தக்காளியோட பூக்கள் பாருங்கள் நீங்கள். இதனோட விதைகள் தாங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பூக்களும் பிஞ்சுகளும் உள்ளே நிறையா இருக்குங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பிஞ்சுகளும் அங்கே பாருங்கள் உள்ளே. ஸோ நல்லா கொத்தாக வைக்குதுங்க இந்த அத்தி. நம்ம சின்ன செடியாக தான் வச்சோம், நம்ம வீடியோவில் பார்த்துருக்கீங்க பாருங்கள். இப்போ இதெல்லாம் வளர்ந்துருக்காங்க, வளர்ந்து பிரான்ச்சஸும் எடுத்துட்டாங்க அத்தியில். இங்கே ஒரு பிரான்ச்சஸ்ஸு, அது ஒரு பிரான்ச்சஸ்ஸு. ஸோ நம்ம மறுபடியும் ஒரு பிரான்ச்சுக்கும் காயும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முருங்கை மரம் நம்ம உடஞ்சிச்சின்னு சொல்லியிருந்தோம். நான் வீழ்வேன் என்று நினைப்பாயா சொல்கிற மாதிரி நல்லா வளர்ந்துட்டாங்கங்க. ஒரு மாதம் தான் ஆகுது நம்ம ஒரு வீடியோ போட்டு. அது பாருங்கள், நம்ம கேமராவில் அது அடங்கலை, அவ்வளோ பெருசாக அகலமாகவும் நல்லா செழிப்பாகவும் வளர்ந்துட்டாங்க. இது எல்லாமே மதனப்பள்ளி தக்காளி தாங்க. பூ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து ஸ்டேஜ் வைஸாக வச்சோம், பிஞ்சு காய் அப்படின்னு ஒரு வாரமாக. அதனால் இப்போ தான் எல்லாமே பூக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாமே மதனப்பள்ளி தாங்க. நம்ம வந்து தக்காளி வீட்டில் தக்காளி அதிகம் வேணும்னு சொன்னதுனால நம்ம தக்காளி அதிகம் வச்சுருக்கோம். அதை விட்டால் பொன்னாங்கண்ணி கீரைங்க. இது ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நெய் மிளகாய் பாருங்கள். நெய் மிளகாய் நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருக்கோம், நல்லா வர ஆரம்பிச்சிருக்காங்க. நெய் மிளகாயோட விதையும் நான் இந்த கிவ்அவேல ஆட் பண்ணியிருக்கேங்க. 2 நெய் மிளகாய். அது வந்து சிகப்பு நெய் மிளகாய்ங்க. இங்கே இருக்காங்க பாருங்கள், இது வந்து மஞ்சள் நெய் மிளகாய்ங்க. இது வந்து மஞ்சள் நெய் மிளகாய். இதுவும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதை விட்டு கத்திரிக்காய் பாருங்கள். கத்திரிக்காய் நான் இந்த இடத்துல 4 பாட்டு வச்சு ட்ரை பண்ணேன், 4லேயுமே வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு காய் பறிச்சிருக்கோம், மீது எல்லாமே பாருங்கள் பிஞ்சுகள் வச்சுருக்கு.
அப்புறம் வெள்ளரிக்காய் விதை இருக்குங்க. வெள்ளரிக்காய் நானும் இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 3 போட்டிருக்கேன். 3மே நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கு, வந்திருக்காங்க. இவங்களுக்கு கொடி கட்டி விடணும். ஸோ இதுதாங்க நம்ம மாடித்தோட்டம். நம்ம மாடித்தோட்டம் மிகவும் எளிமையான மாடித்தோட்டம் தான். ரொம்ப அதிகம்லாம் வைக்கலைங்க, ரொம்ப சின்ன இடம் தான். நம்ம வந்து இது வந்து ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்டே இருக்காதுங்க நம்ம மாடித்தோட்டம். இதுதான் நம்ம மாடித்தோட்டம். நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை காய்களும் நம்ம இந்த 250 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தெளிவான ஒரு வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு தெளிவான ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், என்னென்ன இருக்குன்னு. நம்ம கேரட்டும் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், இது வந்து பீட்ரூட்டு தெரியுதுங்களா, இது கேரட்டு. நம்ம எல்லாமே மாடித்தோட்டத்தில் நமக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை காய்கறிகளும் நம்ம அந்த 250 ஸ்கொயர் ஃபீட்டில் தாங்க பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வீடு ரொம்ப சின்ன வீடு தான். ஸோ அதில் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்றத தான் நம்ம அந்த மாடித்தோட்டத்தில் பண்ணியிருக்கோம், செலவு இல்லாமல். லெமனை பாருங்கள், லெமன் நம்ம சின்னதாக வச்சோம். ஒரு லெமன் பழுத்தது, நம்ம அறுவடை பண்ணியாச்சு. இந்த இடம் பார்க்கலாம் நீங்கள். இந்த இடத்துல இந்த லெமன் அறுத்துட்டோம். மறுபடியும் இப்போ எல்லாமே எல்லோவாக ஆகிட்டுருக்காங்க. நம்ம இந்த சண்டே அறுத்து ஜூஸ் போட்டுக்கலாம். லெமனும் அப்படி தாங்க நல்லா வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். மல்பரி, நம்ம மல்பரி கவாத் பண்ணியிருப்போம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பழங்கள், ஒவ்வொரு இதுக்கும் பழங்களோடு இருக்குங்க. உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக தெரியுதான்னு தெரில. ஸோ ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் பழங்கள் இருக்குது. கீழே இருந்து எல்லாமே புடலங்காய், வரி புடலங்காய். இதனோட விதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இது ரொம்ப பிஞ்சு எடுத்துகிட்டே இருக்கும். நல்லாவே பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த புடலங்காய் இதெல்லாம் வந்து நம்ம அறுவடை பண்ண போகிறோம். கேமரா எடுக்க ஆள் இல்லை, அதனால் நான் அறுவடை பண்ணிவிட்டு உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு நான் இப்போ காமிக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ காய் நம்ம பறிச்சிட்டோம். ஸோ நம்ம ஒரு வீட்டுக்கு தேவையான காய் வந்து நமக்கு கிடச்சிட்டே இருக்குங்க. அது கத்திரிக்காய் இருக்கட்டும், வெண்டைக்காய் இருக்கும், பீன்ஸு கூட பாருங்கன்னா சிவப்பு பீன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இங்கே பாருங்கள், இந்த செடி சிவப்பு பீன்ஸு தான். ஸோ இதனோட விதைகளும் நான் உங்களுக்கு அதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. தரமான நாட்டு ரகை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் இதை வந்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மறக்காமல் ஷேர் செய்யுங்க. இது போன்ற நாட்டு ரக வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.